கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக நவம்பர் 5ஆம் தேதி வரை தமிழகத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கடினமாக உழைக்கும் பீகார் மக்களை திமுக துன்புறுத்தி வருவதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டினார். பிற மாநில காங்கிரஸ் தலைவர்கள் பீகார் குறித்து அவதூறு பரப்புவதாகவும் சாப்ராவில் நடந்த தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் விமர்சித்தார். பீகாரில் தேர்தல் அறிக்கையை தேசிய ஜனநாயக கூட்டணி நாளை வெளியிடுகிறது. பாஜக உள்ளிட்ட கூட்டணி கட்சியின் முக்கிய தலைவர்கள் கூட்டாக வெளியிட உள்ளனர். ராகுல் காந்தியின் பிரச்சாரத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என பீகார் தலைமை தேர்தல் அதிகாரியிடம் மாநில பாஜக புகார் அளித்துள்ளது. பிரதமர் மோடியை நடனமாடுவார் என்று விமர்சித்த ராகுல் காந்தி நிபந்தனையற்ற பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா பாகிஸ்தான் மோதலை நிறுத்தியதாக தொடர்ச்சியாக கூறி வரும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் பற்றி பேச பிரதமர் மோடிக்கு தைரியம் இல்லை. பீகார் மாநிலம் நாலந்தாவில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது ராகுல் காந்தி கடுமையாக விமர்சித்து பேசினார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட்டது. காலையில் 1800 ரூபாய் குறைந்த நிலையில் மாலையில் 1600 ரூபாய் அதிகரித்து 90400 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. பசும்பொன்னில் உள்ள முத்துராமலிங்க தேவன் நினைவிடத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். பசும்பொன்னில் 3 கோடி ரூபாய் மதிப்பில் திருமண மண்டபம் அமைக்கப்படும் என்றும் அறிவித்தார். முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் திமுகவின் பி டீமாக செயல்படுகிறார் என்று இபிஎஸ் குற்றம் சாட்டினார். உள்ளடி வேலைகளால் அதிமுக ஆட்சியை இழந்ததாகவும் விமர்சித்தார். செங்கோட்டையனை நீக்குவதில் தயக்கம் இல்லை என்று இபிஎஸ் தெரிவித்தார். செங்கோட்டையன் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சந்திப்பு ஏற்கனவே திட்டமிடப்பட்டது என்றும் விமர்சித்தார். திமுகவை அகற்ற ஓபிஎஸ், டிடிவி தினகரன், விஜய், சீமான் உட்பட அனைவரும் தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் ஒன்றிணைய வேண்டும். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய போது பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். பசும்பொன்னில் முத்துராமலிங்க தேவரின் நினைவிடத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் என் ஆனந்த் மரியாதை செலுத்தினார். தாவேகா நிர்வாகிகளும் தேவர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினர். சட்டப்பேரவை தேர்தலையொட்டி 234 தொகுதிகளை 10 மண்டலமாக பிரித்து தாவேகா தலைவர் விஜய் பொறுப்பாளர்களை நியமித்தார். மண்டல பொறுப்பாளர்கள் விஜயின் நேரடி கட்டுப்பாட்டில் இயங்குவார்கள் என தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவின் முதல் ஓட்டுநர் இல்லாத கார் பெங்களூருவில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இந்திய அறிவியல் நிறுவனம் விப்ரோ நிறுவனத்துடன் இணைந்து இந்த காரை உருவாக்கியுள்ளது. பாமகவில் நிலவும் பிரச்சனைகள் 6 மாதத்திற்குள் சுமூகமாக தீர்ந்துவிடும் என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்தார். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சட்டமன்ற தேர்தல் சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருப்பதாகவும் கூட்டணி குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் கூறினார். ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் முத்துராமலிங்க தேவன் நினைவிடத்தில் மரியாதை செலுத்த அனுமதிக்கவில்லை என அவரது சித்தியின் வாரிசுகள் குற்றம் சாட்டியுள்ளனர். தேவர் வாழ்ந்த வீட்டிற்குள் செல்ல முயன்றபோது காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் வாக்குவாதம் ஏற்பட்டு பரபரப்பான சூழல் நிலவியது. சபரிமலையில் வரிசையில் நிற்காமல் எளிதில் தரிசிக்க ஏற்பாடு செய்வதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்டதாக 2 கைது செய்யப்பட்டுள்ளனர்.
பக்தர்களிடம் 10,000 ரூபாய் வாங்கிவிட்டு வாபர்சாமி கோவில் அருகே மாயமான இடுக்கியைச் சேர்ந்த கண்ணன், ரகு ஆகியோரை பம்பை போலீசார் கைது செய்தனர். விமானங்களை செங்குத்தாக ஏற்றி இறக்கும் தொழில்நுட்பத்தை சென்னை ஐஐடி சோதனை செய்து வெற்றியடைந்துள்ளது. வரும் காலத்தில் விமான போக்குவரத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் என்று சென்னை ஐஐடி தெரிவித்துள்ளது. நீர்மின் திட்டங்கள் உட்பட அதன் நிலையான நீர் மேலாண்மையில் ஆப்கானிஸ்தானை ஆதரிக்க இந்தியா தயாராக உள்ளதாக வெளியுறவுத்துறை கூறியுள்ளது. ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்தும் தாக்குதலை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் கண்டனம் தெரிவித்துள்ளது. மும்பை பவாய் பகுதியில் நடிப்பு பயிற்சி மையத்தில் 15க்கும் மேற்பட்ட சிறுவர்களை பிணை கைதிகளாக அடைத்து வைத்த நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. சிறுவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்ட நிலையில் கடத்தலில் ஈடுபட்ட ரோஹித் ஆர்யா என்பவர் என்கவுண்டரில் பலியானார். மகளிர் உலகக்கோப்பை 2வது அரையிறுதியில் இந்தியாவிற்கு 339 ரன்கள் இலக்காக ஆஸ்திரேலியா நிர்ணயித்தது. இந்திய அணி 2 விக்கெட் இழப்பிற்கு 165 ரன்களை எடுத்துள்ளது. திருவள்ளூரில் நாளை மறுநாள் சனிக்கிழமை பள்ளிகள் செயல்படும் என மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அறிவித்துள்ளார். மழைக்காக 22ஆம் தேதி விடுமுறை அளிக்கப்பட்டதை ஈடு செய்யும் விதமாக அறிவிப்பு வெளியானது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர்களுடன் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் ஆலோசனை நடத்தினார். வாக்காளர் பட்டியல் துல்லியமாகவும் பிழையற்றதாகவும் இருக்க வேண்டும் என ஆட்சியர்களுக்கு அர்ச்சனா பட்நாயக் அறிவுறுத்தியுள்ளார். எஸ்ஐஆர் தொடர்பாக வரும் ஞாயிற்றுக்கிழமை திமுக சார்பில் நடைபெறும் அனைத்து கட்சி கூட்டம். பாமக நிறுவனர் ராமதாஸை நேரில் சந்தித்து கூட்டத்தில் பங்கேற்க வருமாறு திமுக அழைப்பு விடுத்தது. சென்னையில் நாய் பூனைகளுக்கு உரிமம் பெறாதவர்களுக்கு 5,000 ரூபாய் அபராதம் விதிக்க சென்னை மாநகராட்சியில் இன்று தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. நவம்பர் 24ஆம் தேதி முதல் விதிமுறைகளை அமல்படுத்தவும் மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது. காஞ்சிபுரம் அருகே கத்திமுனையில் 4,5 கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் 123 சவரன் நகை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. 2 மாதங்களுக்கு முன் நடந்த கொள்ளை சம்பவத்தில் 5 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களிடமிருந்து 13 லட்சம் ரூபாய் ரொக்க பணமும் மீட்கப்பட்டுள்ளது. திருமலை திருப்பதி தேவஸ்தானத்திற்கு கலப்பட நெய் அனுப்பிய விவகாரம். திருப்பதி தேவஸ்தான முன்னாள் அறங்காவலர் குழு தலைவரின் உதவியாளர் கைது செய்யப்பட்டுள்ளார்.